யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு வருஷமுமே குறைஞ்சது 20லிருந்து 25 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்குறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது இல்லாமல் இன்னொரு 20லிருந்து 25 ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இன்ஸ்பயர் பண்ணி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? சார், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் புரியுது. அது என்ன கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டு ஜென்ரல் ஸ்டடீஸ்? இப்போ நான் சில டாபிக் காட்டுறேன், நீங்கள் பாருங்களேன். இப்போ முதல் டாபிக் பாருங்கள், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். இது நியூஸில் வருது. நம்ம என்ன பண்ணுவோம்? சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்ங்கிறது யார், அவங்க ரோல்ஸ் என்ன, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்க பவர்ஸ் என்ன, இதெல்லாம் படிச்சுப்போம். இப்போ எக்ஸாமில் கேட்ட கேள்வி பாருங்களேன், அந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபுடைய ரோல் பவர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நம்ம அது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவோம். இப்போ அடுத்த டாபிக் பாருங்களேன், பிளாக் ஹோல் பற்றி நியூஸில் வருது. இப்போ நம்ம பிளாக் ஹோல் பற்றி மட்டும் படிக்காமல் நம்ம ஒரு ஸ்டாரோடைய லைஃப் சைக்கிள், அதாவது பேசிக்ஸ் ஆஃப் அ ஸ்டார்லேருந்து படிச்சுக்கணும். ஏன் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டார்லேருந்து படிச்சுக்கணும்? ஏன்னா சில ஸ்டார்ஸினுடைய கடைசி ஸ்டேஜ் தான் பிளாக் ஹோல். ஸோ நம்ம பிளாக் ஹோல் பற்றி மட்டும் படிக்காமல் அதோடைய பேசிக்ஸ், அந்த சயின்ஸ் பேசிக்ஸ், அந்த ஸ்டாருடைய ஃபார்மேஷன்லேருந்து நம்ம படித்தோன்னு வைங்களேன், அந்த பேசிக்ஸ்லேருந்து கேட்குற கொஸ்டின்ஸை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த நோட்ஸை பாருங்கள். இங்கே ஸ்டாருடைய பேசிக்ஸ் பற்றி நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாயிண்ட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப பெரிய வெரி லார்ஜ் மேசிவ் ஸ்டார்ஸ் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஸ்மாலர் ஸ்டார்ஸ். இந்த ஸ்மால் ஸ்டார்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு அதோடைய பிஹேவியர் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ கொஸ்டின் பாருங்களேன், யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டினை பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1 ஜெயண்ட் ஸ்டார்ஸ் பற்றி, பெரிய ஸ்டார் அது எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்களேன், அதை கம்பேர் பண்ணும்போது குட்டி ஸ்டார்ஸ், டுவார்ஃப் ஸ்டார்ஸ் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இதான பேசிக்ஸ். நம்ம இந்த கொஸ்டினை மட்டும் தனியாக பார்த்தோன்னு வைங்களேன், நமக்கு என்ன தோணும்? ஏதோ சயின்ஸ் பேசிக்ல இருந்து கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சின்னு தோணும். ஆனால் இந்த டாபிக் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ். பிளாக் ஹோல், கிராவிடேஷனல் வேவ் நிறைய படிச்சிருப்போம். அதோடைய இன்ஸ்பிரேஷன் தான் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின். இப்போ அடுத்த டாபிக் பாருங்களேன், பிரைம் மினிஸ்டர் ஒரு இண்டிஜினியஸ்லி டெவலப்டு ஹைட்ரோஜன் ஃபியூவல் செல் ஃபெரியை லான்ச் பண்ணியிருக்காரு. இதுதான் நியூஸ். அப்போ கரண்ட் அஃபேர்ஸாக பார்த்தோம்னா அது யார் லான்ச் பண்ணாங்க, இந்த ஃபெரி எங்கே டெவலப் பண்ணாங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, இதை டெவலப் பண்ண யார்ட் கவர்மெண்ட்டோடையதா ப்ரைவேட்டோடையதா, இப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சுப்போம். ஆனால் நம்ம இந்த ஃபெரி பாருங்க, ஹைட்ரோஜன் ஃபியூவல் செல் தான் அதோடைய டெக்னாலஜி. நம்ம அதோட பேசிக்ஸை போய் படிச்சுக்கணும். ஹைட்ரோஜன் ஃபியூவல் செல்னா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த செல்லுடைய பை ப்ராடக்ட் என்ன, இந்த பேசிக்ஸை படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஸ்டாட்டிக் கொஸ்டின் இங்கே பாருங்க, ரொம்ப சிம்பிளாக இந்த ஹைட்ரோஜன் ஃபியூவல் செல்லுடைய பை ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படித்தோம்னா பியூர் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். அதோட சம்மந்தப்பட்ட ஜிஎஸ்சியும் படிச்சுக்கிட்டோம்னா நம்ம போனஸாக இன்னொரு 20-25 ஜிஎஸ் கொஸ்டின்ஸையும் நம்ம கம்ஃபர்டபுளாக அட்டன் பண்ணலாம். சரி, இப்போ இந்த வருஷம் இருக்கிற கரண்ட் டாபிக்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பாருங்களேன், கேலோ இந்தியா நியூஸில் வந்துச்சு, பீகாரில் கண்டக்ட் பண்ணாங்க. சார், கேலோ இந்தியாவில் என்ன சார் ஸ்டாட்டிக் லிங்கேஜ் இருக்குது அப்படி தானே கேட்குறீங்க? இங்கே பாருங்கள், அந்த கேலோ இந்தியாவில் அந்த மேஸ்காட், அந்த பொம்மை கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மேஸ்காட்டோட டிசைன் எதை இன்ஸ்பயர் பண்ணப்பட்டது? பாலா டைனாசிட்டியை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணப்பட்டது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உடனே பாலா டைனாசிட்டினா என்ன, அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேயோ இல்லை ஹிஸ்ட்ரிலேயோ பாலா டைனாசிட்டி பற்றி கேட்கலாம், நம்ம அதை ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்தியா இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டியோட ஒரு 15-year கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் எதுக்குன்னா, இந்தியன் ஓஷன் ரீஜனில் கார்ல்ஸ்பர்க் அப்படிங்கிற ரிட்ஜ் இருக்குது. அந்த ரிட்ஜில் ஒரு 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்கே நிறைய மினரல் டெபாசிட்ஸ் இருக்குது, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கோம். இந்தியாவுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்படி சார் ஜிஎஸ்ல கனெக்ட் பண்ணுறது? அது இருக்குங்க ரிட்ஜ், அது எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு? இந்த கார்ல்ஸ்பர்க் ரிட்ஜ் எங்கே இருக்குது? அது சொமாலியன் பிளேட்டும் இந்தியன் பிளேட்டுக்கும் பக்கத்தில் நடுவில் இருக்குது. அது என்னங்க இந்த பிளேட்ஸு? சரி, இந்த ரிட்ஜ் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு? அப்போ கீழே ஹைட்ரோதெர்மல் வெண்ட்னு சில லொக்கேஷன்ஸ் இருக்கும், அங்கேருந்து உங்களுக்கு மினரல் டெபாசிட்ஸ் சீ ஃப்ளோருக்கு வருதுங்கிறாங்க. சார், அது என்னங்க ஹைட்ரோதெர்மல் வெண்ட், அது என்ன சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெடிங்? எவ்வளோ பேசிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேசிக்ஸ்லாம் நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோம்னா நிறைய ஜியாகிரபி கொஸ்டின்ஸையும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இப்போ இந்த டாபிக் பாருங்களேன், நிசாருங்கிற டாபிக். இப்போ இந்த நிசாருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு. நாசா, இஸ்ரோ, சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார். இந்த டாபிக் நிசாரை பற்றி மட்டும் படிக்காமல் நம்ம ஃபஸ்ட்டு ரேடார்னா என்ன,
அப்பர்ச்சர்னா என்ன, சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார்னா என்ன, அதுக்கப்புறம் தான் நம்ம நிசார் பற்றியே படிக்க போகணும். அது மட்டும் இல்லை, இந்த சேட்டலைட்டை எங்கே ஃபிக்ஸ் பண்ணி எந்த ராக்கெட்டில் அனுப்பிச்சிருக்காங்க, எந்த லொக்கேஷனில் வச்சுருக்காங்க, சன் சின்க்ரனஸ் ஆர்பிட்னா என்ன, அதுக்கே அந்த பேர் வந்துச்சு, வேற என்ன ஆர்பிட் இருக்குது, இந்த மாதிரி அந்த பேசிக்ஸ் லிங்க்டு ஸ்டாட்டிக்கை தேடி தேடி படிக்கணும். அப்படி படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்க போகிற ஒரு 20லேருந்து 25 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண முடியும். அதே சமயத்தில் அதுலேருந்து சம்மந்தப்பட்ட ஸ்டாட்டிக் கேட்குறாங்க இல்லையா, அதையும் நம்ம கம்ஃபர்டபுளாக அட்டன் பண்ண முடியும். ஒரு 40 கொஸ்டினாவது குறைஞ்சது இந்த ஃபார்மேட்டில் நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு யூனிக்கான டெஸ்ட் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுறோம், ஒரு டெஸ்ட் சீரீஸை லான்ச் பண்ணுறோம். கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டு ஸ்டாட்டிக் டெஸ்ட் ப்ரோக்ராம். ஜனவரி 28லேருந்து அந்த டெஸ்ட் ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. டோட்டலாக 15 டெஸ்ட்டுங்க. உங்களுக்கு மந்த் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஒரு டெஸ்ட்லேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டு ஜென்ரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டு ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு மந்த் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டு ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு பட்ஜெட் எக்கனாமிக்ஸ் சர்வேக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் இருக்கும். அங்கேயுமே ஒரு கொஸ்டின்லையுமே நம்ம ஸ்டாட்டிக் லிங்க், எக்கனாமிக்ஸ் உடைய ஸ்டாட்டிக் லிங்கேஜை கனெக்ட் பண்ண மாதிரி கொஸ்டின் செட் பண்ணி கொடுப்போம். இது இல்லாமல் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் ப்ளஸ் ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் இருக்க போகுது. ஸோ டெஸ்ட் Jan 28 ஆரம்பிக்கிறது. நீங்கள் நம்மளுடைய www.simplycurrentaffairs.com வெப்சைட் வந்தீங்கன்னா அங்கே ஹெட்டரில் கோர்சஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா அங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் நம்ம ப்ரிலிம்ஸ் 26க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியாவை நல்லா உள் வாங்கிக்கிட்டு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை படிங்க. ரைட், ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.